ஒரு வேடிக்கை கதையை சொல்லுகிறேன் பாருங்க. இது உண்மை சம்பவம். ஒரு தடவை நானும் என் மகனும் மனைவியும் அமெரிக்க நாட்டிற்கு போயிருந்தோம். நியூயார்க் நகரில் நிறைய பிரசங்கித்து ஆயிரம் பேருக்கு ஜெபம் பண்ணி கை காலெல்லாம் விட்டு போச்சு. உடனே அங்கிருந்து லண்டன் மாநகரம் புறப்பட வேண்டிய நிலை. லண்டன் மாநகருக்கு புறப்படுவதற்கு நியூயார்க் ஏர்போர்ட்டிற்கு வந்தோம். காரில் வரும் பொழுது ஒரு நண்பர், சுபாஷ் செரியன் என்ற ஒரு நண்பர் காரை ஓட்டி கொண்டு வந்தார். அவருடைய மனைவி சவுதியா ஏர்லைன்ஸில் வேலை செய்கிறார்கள், அவளும் கூட வந்தார். நான் சொன்னேன், எப்படி நான் 7:30 மணி நேரம் அந்த பிளேன்ல இருக்க போறேன்னு தெரியல பிரதர், ரொம்ப உடம்பெல்லாம் விட்டு போச்சு என்று சொன்னேன். அப்பொழுது அவள் சொன்னார்கள், கான்கார்டுன்னு ஒரு ஃப்ளைட் இருக்கு பிரதர், அது 3:30 மணி நேரம் தான், 3 மணி நேரம் 16 நிமிஷம் தான், பாதி நேரத்தில் போயிடும். ஆனா டிக்கெட்டு விலையோ இந்த பிளேனில் உள்ள ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு மேல 8 மடங்கு என்று சொன்னார். அப்படியே இருதயம் நிக்கிற மாதிரி இருந்து போச்சு, பிடிச்சிக்கிட்டு சமாளிச்சுக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போனோம். என் மகன் சொன்ன, அப்பா நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நீங்களும் அம்மா அந்த சோஃபால உட்காருங்க, நான் போர்டிங் பாஸ்லாம் வாங்கிட்டு வரேன் என்று போனேன். போனவன் கியூவில் நின்றுட்டு இருந்தான். திடீர்னு ஒரே ஓட்டமா ஓடி வந்தான். அவனோடு கூட அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸ் ஆபீசர் ஒருத்தரும் கையில் ஒரு அந்த ஒயர்லெஸ் செட் ஒன்று வைத்து கொண்டு வந்தார். என் மகனுக்கு மேலே மூச்சு போது கீழே போது ஒன்றும் முடியல. அவன் சொன்னான், எப்பா நம்ம பிளேனுக்கு முன்னால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால ஒரு கான்கார்டு பிளேன் போகுதான், இதே டிக்கெட்ல உங்களை அதுல ஏத்தி விட்டுறேன், போறீங்களான்னு கேட்கிறாரு அப்படின்னு சொன்ன. நானே பதில் சொல்லியிருப்பேன். அவர் இல்லை, நானே அப்பாவை கேட்டுறேன் வாங்கன்னு வந்தாரு. என்ன சொல்லியிருப்பேன் யோசித்து பாருங்க. கரும்பு திங்க கூலி வேணுமா? உடனே சோஃபால இருந்து அப்படியே குதிச்சு மேல நின்னுக்கிட்டேன். ஆகாயத்துக்கு மேல சேருக்கு மேல ஒரு படி நின்று உடனே என்று சொன்னேன். அவ்வளவுதான். குடும்பமாக போனோம். எங்க பெட்டியெல்லாம் எங்க இருக்கு என்று கேட்டார். பெட்டியெல்லாம் எடுத்துட்டு அவரே பேக் பண்ண, அவரே போட்டார், கான்கார்டு டிக்கெட் கொடுத்தார். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னே தெரியல. அங்க போனோம், அதுக்கு தனி லவுஞ்ச். அங்க போனோம். வழியில ஒரு ஆள் நம்மள மாதிரி ஒரு பிரவுன் நிறத்தோட நின்றுட்டு இருந்தார். கருப்பாள் ஒருத்தர் நின்னார். அவர் எஸ் கம் கம் அப்படின்னாரு. இந்த போர்டிங் பாஸை கொடுத்தோம். இந்த கருப்பனுங்க வந்து நிக்கிறானுங்க, உங்க போர்டிங் பாஸ் தானே இது? ஆமா சார், எங்கே தான். சரி போய் தொலைங்கன்னு உள்ள விட்டாருங்களே. உள்ள பார்த்தா உலகின் சிறந்த பணக்காரர்கள், டைமண்ட் நெக்லஸ் என்ன, எங்களுக்கு அந்த சேர்ல உட்காரவே கூசுது, கீழே உட்காந்துக்கலாமா அப்படின்னு இருக்கு. கான்கார்டு பிளேன்ல ஏறணும். 7:30 மணிக்கு பதிலாக 3 மணி நேரம் 16 மணி நேரத்தில் எங்களை அரசர்களைப் போல அவர்கள் முழு நேரம் உபசரித்து கொண்டு வந்து லண்டனில் சேர்த்தார்கள். என் நண்பர்கள் ஒருவரும் அங்கு வரவில்லை. காரணம், கான்கார்டில் இவன் எங்க வர போறான், அவன் ஏதாவது ஜனதா வண்டியில வருவான் என்று அவளுடைய அபிப்பிராயம். வெளியில வருவதற்கு முன்பதாக இமிகிரேஷன் போகணும், கஸ்டம்ஸ் போகணும், இதற்கெல்லாம் போகணும். அங்கேயும் ஒரு வெள்ளைக்காரர் நின்று கொண்டிருந்தார். அதுக்கு தனி, இவர் தனி கஸ்டம்ஸ், தனி இமிகிரேஷன், எல்லாம் தனி. கான்கார்டு பேசஞ்சர்ஸ். அவர் என் மனைவியை பார்த்து அவருக்கு கொஞ்சம் சந்தேகமாகி போச்சு. இது என்னடா, அது என்ன துணி இப்படி சுத்தி 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 கட்டிக்கிட்டு ஒரு அம்மா வந்திருக்கு, கான்கார்டு கேட்ல போகுதுன்னு கூப்பிட்டாங்க. கம் ஹியர் மேடம், தட் இஸ் கான்கார்டு கேட் அப்படின்னா. என் ஒய்ஃப் கொஞ்சம் தைரியம் வந்து, ஐ ஹவ் டிராவல்டு பை கான்கார்டு ஒன்லி. எல்லாம் முடிச்சு வெளியில போனோம். டாக்ஸிக்காரன் ஏத்திக்கிட்டு போனேன். ஆமா, இப்ப கான்கார்டு பிளைட்ல வந்தது, நீங்க அதுலயே வந்தீங்க? ஆமா, அதுலதான் வந்தோம். என் மகன் சொன்னான். அவன் சொன்னான், ஒண்ணு நீங்க ஒரு பெரிய பேங்குக்கு சேர்மனா இருக்கணும், அல்லது ஒரு பேங்கை கொள்ளை அடிச்சிருக்கணும், இல்லைன்னா எப்படி இதுல வந்தீங்க என்று சொன்னான். என் மகன் சொன்னா, ஆமா பேங்க் எல்லாம் எங்க பேங்க் தான் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படி சொல்லுங்க, அதனால தான். கடவுள் பேங்க் நம்ம பேங்க் தானே. வானமும் பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அவர் அற்புதமானவர். அந்த காரில் நான் பேசிக்கொண்டிருந்ததை கவனமாய் கேட்டு உடனே ஒரு அற்புதத்தை செய்தார். என்ன, யார் யாரோ போறான் கான்கார்ட்ல, என் மகன் போனா என்ன? அந்த ஆபீசரை கொண்டு வந்தார். எங்களை மாத்திரம் தான் அவர் ஏத்தினாரு, மீதி பேர்லாம் எப்படியாவது போங்கடான்னு போயிட்டார். என்ன ஆச்சரியம் பாருங்க.
அற்புதங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிமை கொண்டு வருவார், உங்களை மகிமைப்படுத்துவார்.